وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவுடைய தண்டனையும் கோபமும் ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்வாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் மூடப்படுகின்றன என்ற செய்தியை பலமுறை கேட்கின்றோம். இதே ரமதானில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் என்ற நபிமொழியையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துடைய விடயம் சம்பந்தமாக பேசப்படும் இந்த ரமதானிலே அந்த நரக வாயில்கள் மூடப்படுகின்றன, அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கின்றன என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமதானிலே குறிப்பாக அந்த நரகத்தை பற்றி, அது என்னது, அதன் வேதனைகள் எப்படிப்பட்டது, அந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பது என்பது சாதாரணமானது அல்ல, அது எவ்வளவு முக்கியமானது என்ற பின்னணியிலே நரகத்தை பற்றி கொஞ்சம் இன்றைய ஹுத்பாவிலே நாங்கள் சிந்திப்போம். மதிப்புக்குரியவர்களே, சுவர்க்கத்தை பற்றி நிறைய நினைவு இருக்கின்றது, சுவர்க்கத்தின் இன்பங்களை பற்றி நிறைய ஞாபகிக்கின்றோம். ஆனால் நரகத்தின் கடுமைத்தன்மையை பற்றியும் அதன் வேதனைகளை பற்றியும் எமக்கு பெரும்பாலும் மறந்து போய்விடுகின்றது. அப்படி நரகத்தை பற்றிய எண்ணம் குறைவதற்கு ஒரு காரணம் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறதிலே இருக்கும் அளவுக்கு மீறிய நம்பிக்கை. எமக்கு நரகம் கிடைக்காதா இருக்கும், அல்லாஹ் மன்னித்து எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு அதிகமாக இருப்பதும் ஒரு விதத்தில் காரணம்தான். ஆனால் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய துவாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அவர்கள் துவா எப்படி கேட்பார்கள், அல்லது நீங்கள் துவா கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹௌஃபன் வ தமஅன், சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து மட்டுமல்ல, ஹௌஃபன் அல்லாஹுடைய தண்டனை, அவனது கோபம், இந்த நரகத்தை பயந்தும் அவர்கள் துவா கேட்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ரகபன் வரஹபா, நல்லடியார்கள் எங்களை அழைப்பார்கள், அல்லாஹுவை வணங்குவார்கள். ரகபன், அல்லாஹு வைத்திருக்கும் நன்மை, அவனது கூலி சுவர்க்கத்தில் ஆசை வைத்ததற்காக மட்டும் அல்ல, நரகத்தையும் அவனது தண்டனையையும் பயந்ததற்காகவும் அவர்கள் வணங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நரக வேதனை எமக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு அக்கறையாக இருக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹிய்யாத்திலே அதன் கடைசி பகுதியில் ஓதுவதற்காக நபியவர்கள் காட்டி தந்த துவா, நபியவர்களும் ஓதிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம வ மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். நிறைய ஓதுகிறோம். அத்தஹிய்யாத்தில் கடைசியில் ஓதும் அந்த துவா நபி ஓதினார்கள், ஓதும்படி சொல்லித் தந்தார்கள். அதில் முதலாவது வருகின்றதே, நரகத்தின் வேதனையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற
அந்த துவா வருவதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். நரகத்தை பற்றி அல்லாஹ் குறித்து சொல்லுகின்றான். ஒரு பிரபலமாக நாம் ஓதும் ஒரு துவா இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்ன துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா, எமது இரட்சகனே, இந்த உலகத்திலே எங்களுக்கு அழகானதை நல்லதைத்தா, வஃபில் ஆஹிரத்தி, மறுமையிலும் அழகானதை நல்லதைத்தா என்ற அந்த துவா. உலகத்தில் நல்லது என்று சொல்லும் பொழுது எமக்கு எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள் அது கிடைக்க வேண்டுமோ அது, எதிலிருந்தெல்லாம் தப்ப வேண்டுமோ அதுவெல்லாம் அதில் அடங்கி விடுகின்றது. அதே போன்றுதான் மறுமையிலே எனக்கு நல்லதை அழகானதை தா என்று சொல்லும் பொழுது அதிலும் எல்லாமே அடங்கிவிட்டாலும் கூட அந்த துவாவில் பிரத்யேகமாக வேறாக வகினா அதாபன்னார், நரகத்துடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாற்றே, பாதுகாத்து விடு என்கிற அந்த துவா வேறாக அதில் இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்கிற ரஹ்மானின் அடியார்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களது பண்புகளை பற்றி தொடராக ஒரு இடத்தில் சொல்லுகிறான். கடைசியாக அவர்களுக்கு சொர்க்கம் இருப்பதாகவும் சொல்லுகிறான். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த அடியார்களுடைய விடயங்களில் ஒன்றை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? அவர்கள் இப்படி துவா கேட்பார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான ஹராமா. ஜஹன்னத்துடைய வேதனையை எம்மை விட்டும் திருப்பி விடுவாயாக, அதை விட்டும் எம்மை காப்பாற்றி விடுவாயாக என்று அவர்கள் துவா கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நரகத்தை பற்றி பாவிகள் மட்டுமல்ல சிந்திக்க வேண்டும், பாவிகள் மட்டுமல்ல அதை பற்றி பயப்பட வேண்டும். நல்லமல்கள் செய்பவர் என்று இருப்பவரும் கூட, நான் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கின்றேன் என்று இருப்பவரும் கூட நரகத்தின் விடயத்திலே அச்சமாக இருக்க வேண்டும். அந்த நபி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, நரகத்தை பற்றி நாம் மிக அச்சப்படுவதும், நரகத்தை பற்றி நாங்கள் நன்றாக தெரிந்தால் எமது அச்சம் அதிகமாகும். அந்த அச்சம் எதற்காக? முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக. தவறு இழைத்து விட்டால் நரகத்துக்கு போய்விடுவோமோ, அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்று தெரியும் பொழுது அந்த அச்சம் எங்களை கட்டுப்படுத்தும், எங்களை சிறுத்திக் கொள்ள, எங்களை சீர்படுத்தி கொள்ள அது உதவும். நபி அவர்கள் ஒரு இடத்திலே சொன்னார்கள், லவ் ரஅய்தும் மா ரஅய்து லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கசீரன். நான் கண்டதை மாத்திரம் நீங்கள் கண்டிருந்தால் நீங்கள் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அந்த அளவு நான் கண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, வமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், எதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்ன பொழுது, ரஅய்துல் ஜன்னத வன்னார, சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நான் கண்டிருக்கின்றேன். அதை மாத்திரம் நீங்கள் கண்டிருந்தால் நீங்கள் உலகத்திலே அதிகமாக சிரிக்க மாட்டீர்கள், அழுது கொண்டுதான் அதிகமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம், நரகத்தின் வேதனை, நரகத்துக்கு போவது என்பதெல்லாம் காபிர்களுக்கு மட்டும்தான் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. காபிர்கள் பிரதானமாக நிச்சயமாக நரகத்துக்கே தான் போவார்கள், அதில் காலாகாலம் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நரகம் என்பது காபிர்களுக்கு மட்டும் அல்ல, மூமின்கள் விசுவாசிகளில் கூட பாவிகள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்காவிட்டால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள், அங்கே வேதனை செய்யப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன உனாசம் மின் அஹ்லி தௌஹீதி, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கிய மூமின்கள் விசுவாசிகளில் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். எந்த அளவு தெரியுமா? ஹத்தா யகூனு ஹுமமன், அந்த நெருப்பிலே அவர்கள் வெந்து அந்த நெருப்பிலே சுட்டு அப்படியே கரிக்கட்டைகளை போன்று மாறிவிடுவார்கள். சும்ம துதுரிகுஹுமுர் ரஹ்மத்து, அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் அருள் அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு பின்பு அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே நரகம் என்பது காபிர்களுக்கு மட்டும் அல்ல, மோமின்களிலும் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் அந்த தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கான பாவம் என்று வரும் பொழுது கூட நாம் நினைத்துவிடக்கூடாது, பெரும் பாவங்களாகிய விபச்சாரம், களவு,
கொலை போன்ற அந்த பாவங்களுக்கு மாத்திரம்தான் நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்று நரகம் சம்பந்தமான பாவங்கள் ஹதீஸுகளிலே வந்திருப்பதை பார்த்தால் அந்த பெரிய பாவங்கள் அல்லாத பாவங்கள் கூட சில பொழுது நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடலாம். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர, சக்கர் என்ற நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடியவர்களை பார்த்து எந்த பாவம் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்று அவர்களிடம் கேட்கப்படும். அவர்கள் பதில் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்கள் நின்றுமாக இருக்கவில்லை, தொழுகை பிரதானமான ஒரு கடமை, அதை செய்யவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு நாங்கள் உணவு அளிக்கவில்லை என்றும் சொல்லுவார்கள். ஏழைக்கு உணவு அளிக்காமல் விட்டதும் அவர்கள் நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் என்று நாங்களுக்கு புரிகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகம் எப்படிப்பட்டது? அந்த நரகத்தின் வேதனைகளும் அமளிகளும் பயங்கரங்களும் எப்படி இருக்கும்? அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளாக ஹதீஸ்களிலே குறித்து சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன என்பதை இந்த இடத்திலே கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நரகத்தை பற்றி அல் குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான ஆயத்துகளை பார்க்கலாம், ஹதீஸுகளிலும் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை பார்க்கலாம். நரகத்தின் தன்மையை, அதன் வேதனையை, அதில் வேதனை செய்யப்படுபவர்களுடைய நிலைமைகளை பற்றியெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் குர்ஆனிலே பேசுகின்றன. நரகத்தை பற்றி அதற்குள்ள அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்லியிருக்கும் பெயர்களை பார்த்தாலே புரியும். அல் குர்ஆனிலே நார், ஜஹீம், ஜஹன்னம், சஈர், சகர், அதே மாதிரி ஹுதமா, ஹாவியா, அதே மாதிரி லதா, இந்த சொற்கள் எல்லாமே அல் குர்ஆனில் காணலாம். எல்லாமே நெருப்பு, தீப்பிழம்பு, அதல பாதாளமான பெரிய குழி, இது போன்ற அர்த்தங்களை கொடுக்கின்றன. அதன் அர்த்தங்களை பார்க்கும் பொழுதே புரியும் நரகம் என்பது எவ்வளவு கடுமையானது என்பது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லஹா சபஅத்து அபுவாப், அந்த நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாயிலுக்கும் யார் யார் போக வேண்டும் என்று அதற்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எப்படி சுவர்க்கத்திலே ஒன்றுக்கு மேல் இன்னும் ஒன்று, அதற்கு மேல் இன்னும் ஒன்று, அதற்கு மேல் இன்னும் என்று சுவர்க்கத்தின் தரங்கள் மேலே ஒன்றுக்கு பின் ஒன்றாக மேல் நோக்கி செல்லுகின்றதோ, தரஜாத் என்று வருகின்றதோ, அதே போன்று நரகத்தில் தரகாத் என்ற நிலைமை, அதாவது ஒன்றுக்கு கீழ் அடுத்தது, அதற்கு கீழ் அடுத்தது, அதற்கு கீழ் அடுத்தது என்று பாதாளத்தை நோக்கி போகக்கூடிய படித்தரங்கள் நரகத்திலே இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறை சொன்னார்கள், எப்படி தெரியுமா? சாதாரண நெருப்பல்ல, இந்த உலகத்திலே நீங்கள் பாவிக்கும், நீங்கள் காணும் இந்த நெருப்பு இருக்கின்றதே, இதைவிட 70 மடங்கு அதிகமானதுதான் நரகத்து நெருப்பின் சூடு என்று சொன்னார்கள். 70 மடங்கு என்று சொல்லும் பொழுதே நபி அவர்கள் அதிலும் சொன்னார்கள், அந்த 70இல் ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தின் அளவு சூடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாம் இங்கே உலகத்திலே சாதாரணமாக பற்றும் ஒரு அடுப்புக்கு கீட்ட அருகிலே போய் நின்றாலும் கூட சில பொழுது அதன் உஷ்ணம் தாங்க முடியாமல் கஷ்டப்படுகின்றோம். ஒரு நெருப்பு குச்சியின் தீ கூட கையில் பட்டுவிட்டால் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். இந்த உலகத்தில் இருக்கும் இந்த நெருப்பின் அளவு ஒவ்வொன்றாக எல்லாமாகவே 70 மடங்கு சேர்ந்தால் அது எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நரகத்தின் நெருப்பு இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹு முஸ்லிம், சஹீஹுல் புகாரி போன்றதிலே பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நரகமே அல்லாஹுவிடம் முறையிடுகின்றது, யா அல்லாஹ், என்னால் தாங்க முடியாது, எனக்குள் இருக்கும் இந்த வேதனைக்காக நீ வைத்திருக்கும் விடயங்களின் காரணமாக எனது ஒரு பகுதி இன்னும் ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டது, அழித்து விட்டது, தாங்க முடியாமல் இருக்கின்றது என்று அல்லாஹுவிடம் நரகம் முறையிட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நரகத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்தான். அல்லாஹ் நரகத்துக்கு 2 மூச்சுகளை விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். ஒரு மூச்சு கோடை காலத்தில், வெயில் காலத்தில் ஒரு மூச்சும், மாரி காலத்திலே, கூதல் காலம், மழை காலத்திலே இன்னும் ஒரு மூச்சையும் நரகம் விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அந்த நரகத்தின் மூச்சுத்தான் அசத்துமா தஜிதூன மினல் ஹர்ரி வ அசத்துமா தஜிதூன மினல் ஜம்ஹரீரி. இந்த உலகத்திலே கடுமையான உஷ்ணம், தாங்க முடியாத உஷ்ணம் என்று நீங்கள் உணர்கிறீர்களே, அது அந்த நரக மூச்சின் பாதிப்பில் உள்ளதுதான் என்று சொன்னார்கள்.
அதே போன்றே தாங்குவதற்கு முடியான கூதல் என்று சொல்லுவீர்களே, அதே மாரி காலத்திலே நரகம் விடக்கூடிய மூச்சு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு இன்னும் ஒன்றும் புலப்படுகின்றது. சஹீஹான இந்த ஹதீஸிலே என்ன தெரியுமா? நரகம் என்பதில் அல்லாஹு தஆலா வேதனைக்கு வைத்திருக்கக்கூடிய அம்சங்களில் பிரதானமானது நெருப்பு, பிரதானமானது சூடுதான். ஆனால் நரகத்தின் ஒரு பகுதி இருக்கின்றதே, கடுமையான கூதல், தாங்கவே முடியான குளிர். அந்த குளிருக்குத்தான் ஜம்ஹரீர் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு இடமும் இருக்கின்றது. உலகத்திலும் நாங்கள் பார்க்கலாம் தானே, சிறைச்சாலைகளிலே தண்டனைகள் கொடுக்கும் பொழுது சில பொழுது கடும் குளிரிலே வைத்து, கடும் கூதலில் வைத்து, தாங்க முடியாத கூதலில் வைத்து தண்டனை கொடுக்கப்படுவதை பார்க்கலாம். நரகத்தில் அப்படியும் ஒரு பகுதி இருக்கிறது. தாங்கவே முடியாத கடுமையான ஒரு கூதல், அது சுகம் அல்ல, அது கடுமையான வேதனை. அப்படியும் ஒரு பகுதி இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு பிரமாண்டமானது, எத்தனை பேரை அது உட்கொள்ளலாம் என்று பார்த்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருமுறை நபிகளாருடன் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஏதோ ஒரு பொருள் விழக்கூடிய சத்தம் கேட்கின்றது. ஏதோ ஒரு பொருள் விழுந்தால் சத்தம் கேட்குமே, அப்படி ஒரு சத்தம் கேட்டது. நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன சத்தம் தெரியுமா? 70 வருடங்களுக்கு முன்னால், 70 வருடங்களுக்கு முன்னால் நரக பாதாளத்திலே வீசப்பட்ட ஒரு கல்லு, அது இப்பொழுதுதான் அதன் கீழ்ப்பகுதியில் போய் விழுந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். கற்பனை செய்து பாருங்கள், சாதாரண ஒரு கிணற்றில் அளவான ஒரு கல்லை போட்டாலும் கண் சிமிட்டும் நேரத்திலே போய்விடும். அப்படி என்றால் 70 வருடம் உள்ளே போய் கீழே விழும் அளவுக்கு அது பிரமாண்டமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலஅதி, நாங்கள் ஜஹன்னமிடத்திலே கேட்போம், ஹலிம் தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா, உன்னில் இடமில்லையா என்று நாங்கள் கேட்போம். நிரம்பி விட்டாயா என்று நாங்கள் கேட்கும் பொழுது அந்த நரகம் திருப்பி என்ன சரிமா தெரியும், வதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கின்றார்களா என்றுதான் கேட்கும். அந்த அளவுக்கு நரகம் கொடுமையானது மட்டுமல்ல, அந்த அளவுக்கு விசாலமானது. நரகத்தின் வேதனைகள் பல விதத்தில் பல வடிவங்களில் இருக்கின்றன. அந்த வேதனை செய்யப்படுபவர்களிலே ஆக குறைவான வேதனை எப்படி தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாசி அதாபன் ரஜுலுன், நரகத்திலே ஆக குறைவான வேதனை கொடுக்கப்படுபவர் யாரு தெரியுமா? அது ஒரு மனிதன். யூதஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரதானி, அவனது பாதத்தின் அந்த குழிப்பகுதி இருக்கின்றதே, அடிப்பாதத்திலே குழிப்பகுதி ஒன்று இருக்கின்றதே, அதிலே நரகத்தின் 2 நெருப்பு துண்டுகள், 2 தணல்கள் வைக்கப்படும். யக்லி மின்ஹுமா திமாகுஹு, காலில் வைக்கப்பட்ட அந்த நெருப்பு துண்டின் காரணமாக தலையில் இருக்கும் அவனது மூளை கொதிக்கும். அந்த அளவுக்கு அது சூடு. நபி அவர்கள் சொன்னார்கள், மா யரா அன்ன அஹதன் அஸத்து மின்ஹு அதாபன், அந்த மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? இந்த நரகத்திலே என்னை விட கடுமையான வேதனை யாருக்கும் இருக்காது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்படி அவன் நினைப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், வ இன்னஹு லஅஹ்வனுஹும் அதாபன், ஆனால் அப்படியல்ல, நரகத்தில் அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த வேதனை இருக்கின்றதே, காலுக்கடியில் வைக்கப்படும் அந்த நெருப்பு துண்டின் காரணமாக மூளை கொதிக்கும் அளவுக்கான அந்த வேதனை, அதுதான் நரகத்தில் ஆக குறைவான வேதனை என்று சொல்லுகின்றார்கள். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப, நரகத்துக்குள் போய்விட்டால் அந்த நெருப்பில் பொசுங்கும் பொழுது சில நேரத்திலே நெருப்பு கடுமையாக சுட்டு சுட்டு அப்படியே தோல் பகுதியெல்லாம் அப்படியே பொசுங்கிவிட்டால் அதற்கு பின்னால் உணர்வுகள் குறைந்துவிடும், அதற்கு பின்னால் சூடு புரியாது ஓரளவாவது. ஆனால் நரகத்திலே என்ன நிலைமை தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், நெருப்பினால் சுடுபட்டு அவர்களுடைய தோள்கள் எல்லாம், அவர்களுடைய தோல் மேனியெல்லாம் அப்படியே பழுத்து போய் சுட்டு போய்விட்டால் பத்தல்நாஹும் ஜுலூதன், நாங்கள் தோலை மாற்றுவோம், தோலை மாற்றுவோம். லியதூகுல் அஸாப, அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நல்லடியார்கள் நரகத்தை பற்றி பயந்தார்கள், இரவு நேரத்திலே விழித்து கொண்டு அழுதார்கள். சில நல்லடியார்கள் மனைவியின் மடியில் இருக்கும் பொழுது ஒருத்தர் அழுதார். சஹாபாக்களில் ஒருவர் என்று நினைக்கின்றேன். மனைவி பதறிப்போ என்ன என்று கேட்க, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்தை நீங்கள் பார்த்தே தீருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை நினைத்து அழுதேன் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் அச்சப்பட வேண்டிய ஒன்றுதான், ஞாபகத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். நரகவாதிகள்
நரகவாதிகளின் உணவு, அவர்களது குடிப்பு, இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நிறைய சொல்லுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாதிகளின் உணவு எப்படி இருக்கும்? ஜும்மா தொழும் பொழுது அதிலே 2வது ரக்அத்திலே காஷியா சூரா ஓதுவார்களே, அதிலே இந்த பகுதி வருகின்றது. அர்த்தம் புரியாததனால் எமக்கு அது அச்சத்தை ஏற்படுத்தாமல் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சூறாவிலே, தஸ்லா நாரன் ஹாமியா, அவர்கள் கடும் சூடான நெருப்பிலே அவர்கள் நுழைவார்கள். அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? துஸ்காமின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணிலிருந்து அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். சாப்பாடு என்ன தெரியுமா? லைஸலஹும் தஆமுன் இல்லா மின் தரீ லா யஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அவர்களுக்கு உணவு என்பது அவர்களுக்கு உணவு என்பது கசப்பான முள்ளு நிறைந்த ஒரு மரம் இருக்கின்றது. அந்த அதுதான் அவர்களுக்கு உணவு. அது உணவு என்று அவர்கள் சாப்பிட்டாலும் லா யுஸ்மினு, அது உடலை பருமனாக்க மாட்டாது, கொழுக்க வைக்க மாட்டாது. வலா யுக்னி மின் ஜூ, அது பசியையும் போக்காது என்று சொன்னார்கள். இந்த உலகத்தின் உணவை போலல்ல, உணவே ஒரு வேதனையாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், இன்ன ஷஜரத்த ஸக்கூம் தஆமுல் அசீம், கள்ளி மரம் என்ற முட்கள் நிறைந்த அந்த மரம் இருக்கின்றது, அதுதான் பாவியின் உணவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன் லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன். ஊனங்கள் இருக்கின்றனவே, புண்கள் பழசாகி அதிலிருந்து வடியக்கூடிய அந்த இருக்கின்றதே, அதுதான் அவர்களுக்கு உணவு. பாவிகளை தவிர வேறு யாரும் அதை உண்ண மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னாரி வஸகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஅஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சாரார் நரகத்தில் காலாகாலமாக இருப்பார்கள். காபிர்களின் நிலைமை அதுதான். அவர்களுக்கு ஊட்டப்படும் குடிக்க கொடுக்கப்படக்கூடிய அந்த நீர் இருக்கின்றதே, ஹமீம், கடுமையான சூடானதாக இருக்கும். அப்படியே தாகத்தில் அதை எடுத்து ஊற்றுவார்கள், அதை குடிப்பார்கள். அவர்களது குடல்களை எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக அது ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தின் வித்தியாசமான பயங்கரமான வேதைகள், கடுமையான வேதனைகள், அதில் இருக்கக்கூடிய உணவா, அவர்களுக்கு கிடைக்கும் குடிப்பா, அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் பதிலா, எல்லாமே கஷ்டமானதாகத்தான் இருக்க போகின்றது. நரகம் என்று வரும் பொழுது, அங்கே வேதனை செய்யப்படுவார்கள் என்றும் பொழுது, யாரோ ஒரு சொற்ப தொகையாக இருக்கலாம், நாம் இலேசாக தப்பிவிடுவோம் என்பதை போன்று ஒரே அடியாக நினைத்து விட முடியாது. சஹீஹான ஒரு ஹதீஸ் வருகின்றது, அல்லாஹ் மறுமையிலே யா ஆதமே என்று கூப்பிடுவான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம், இதோ வந்துவிட்டேன் யா அல்லாஹ் என்று அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஆதமே அஹ்ருஜ் பஅஸன் நார், நரகத்துக்கு போகக்கூடியவர்களை பிரித்து எடுப்பாயாக என்று ஆதமிடத்திலே சொல்லப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்பார்கள், வமா பஅஸுன் நார், நரகத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய தொகை என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு 1000-லும் 999 பேர் என்று சொல்லுவான். ஒவ்வொரு 1000-லும் ஒருவர் தான் மிஞ்சுவார். 999 பேர் நரகத்துக்கு போவார்கள் என்ற கருத்தை பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துக்கு போகாவிட்டாலும் கூட நாளைக்கு நரகத்தை ஒவ்வொருவரும் பார்த்தே தீருவார்கள். வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொருவருமே, நல்லவர்கள் கெட்டவர்கள், மூமின்கள் காஃபிர்கள், எல்லோருமே நரகத்தை கண்டுதான் ஆக வேண்டும். அந்த நரகத்துக்கு மேலால் சிராத்து முஸ்தகீம் என்று பொதுவாக சொல்லுவார்களே, சிராத்து பாலம், சஹீஹான ஹதீஸ்களிலே வருகின்றது. நரக கிடங்குக்கு மேலே அப்படி ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை தாண்டித்தான் சுவர்க்கத்துக்கு செல்பவர்களும் செல்ல வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அதில் முதலாவதாக அதை தாண்டி போவேன் நான் தான் என்று சொன்னார்கள். நல்லவர் கெட்டவர்கள் எல்லோருமே அந்த பாலத்தில் செல்லுவார்கள். அந்த பாலத்திலே சாதாரணமாக சென்றுவிட முடியாது. அந்த பாலத்தில் செல்லும் பொழுது எல்லா பக்கங்களிலும் 4 பக்கங்களிலும் இறைச்சி கடைகளிலே இறைச்சிகளை தொங்க வைப்பதற்குரிய கொக்கிகள் இருக்கின்றனவே, அதுபோன்ற கொக்கிகள் ஆடிக்கொண்டே இருக்கும். பயந்து தப்பி போக வேண்டும். கொஞ்சம் தவறினால் நரகவாதிகள் அகப்பட்டு விடும் பொழுது அப்படியே அவர்களை அந்த கொக்கிகள் அப்படியே பிடித்து கொழுவி எடுத்து நரகத்திலே வீசிவிடும். பயங்கரமான நிலைமை. அதை தாண்டத்தான் வேணும். அப்படி செல்லும் பொழுது சுவர்க்கத்துக்கு செல்லும் நல்லவர்கள் கூட அந்த நரகத்தை காணுவார்கள். சில பேருக்கு அந்த நரகத்தின் சூட்டை கூட அவர்கள் உணருவார்கள். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது தொடர்ந்து சொல்லுகிறான், அப்படி போய் ஆக வேண்டியது கட்டாயம்.
ஆனால் சும்ம நுண்ணஞ்சில்லதீன தகவ், அதற்கு பின்னால் தக்குவாவுடன் நடந்த நல்லவர்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம். வனதருத்தாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பாவிகளை அநியாயம் செய்து கொண்டவர்களே அப்படியே அவர்கள் முழந்தாளிலே தவழ்ந்து போகும் நிலைமையிலே அப்படியே நரகத்துக்குள் அவர்களை விழவைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நினைக்கவே பயங்கரமான அந்த நிலைமைகள் மறுமையிலே இருக்கின்றன சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நிறைய ஒன்றை சொல்லுகிறான் என்றிருந்தால் அது நிறைய நாங்கள் பார்க்க வேண்டியது, நாங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். நரகத்தின் அச்சம் பிரதானமாக ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதை விட்டும் அவனுக்கு மாறு செய்வதை விட்டும் அவனை தூரமாக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கான வழிகள் என்று ஹதீஸிலே குறித்து வந்த சில அமல்கள் இருக்கின்றன. நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்க சில அமல்களை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இப்படி நடந்தால் அது நரகத்தை விட்டும் அவனை தூரப்படுத்தும், இப்படி செய்தால் நரகத்தை அது அவனுக்கு ஹராமாக்கும் அல்லது நரகத்தை விட்டும் அவனை காப்பாற்றும் என்று பல ஹதீஸ்களில் பல அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனுடைய பட்டியல் நீளமானது. அந்த ஐத்துக்கும் மினன்னார், ரமலானிலே கேள்விப்படுவோமே, ரமலானில் நரக விடுதலை இருக்கின்றது என்று. அந்த நரகத்திலிருந்து தப்பிவிட்டால் எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, முதலாவது நரகத்தை விட்டும் யார் தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னத, சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்கப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று. முதலாவது அங்கிருந்து தப்ப வேண்டும் என்பது முக்கியமானது. அந்த நரகத்தை விட்டும் தப்பிவிட வேண்டும் என்றது ஒரு இலக்கு. கிட்டத்தட்ட அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளை குட்டி மனைவி உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் இப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மதிப்புக்குரியவர்களே, எமது பிள்ளை குட்டிகள், எமது மனைவி, இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது, இந்த கஷ்டம் வந்துவிடக்கூடாது, இந்த நோய் வந்துவிடக்கூடாது என்று நாம் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் இது வரக்கூடாது, அதில் சிக்கிவிடக்கூடாது, இந்த ஆபத்து வரக்கூடாது என்று பாதுகாத்து பொத்தி வளர்க்கின்றோமே, நாங்கள் அப்படி கவனிக்கின்றோமே. அவர்களுக்கு இதில் எந்த ஆபத்து வந்தாலும் ஏதோ ஒன்றுதான், அவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாத ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? நரகம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மதிப்புக்குரியவர்களே, நரகத்தை விட்டும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமல்கள் என்று குறித்து நபிகளாரினால் சொல்லப்பட்ட பல அமல்கள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் சிலதை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான், நபி அவர்கள் ஒரு இடத்திலே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த ஏகத்துவத்தின் கலிமா இருக்கின்றதே, அதை உள்ள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு என்ற இஹ்லாசுடன் யாராவது சொல்லுவார் என்றிருந்தால் அவரை அது நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றும் என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒன்று, அல்லாஹ்வின் பயத்தில் அழுதால், அல்லாஹ்வுடைய பயத்தில் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு நீர் வந்து விட்டால் அந்த ஒரு நீரை நரகத்தை அணைப்பதை போன்று நரகத்தை விட்டும் அவனை காப்பாற்றும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அச்சத்தில் அழ வேண்டும். ஏதேதோ காரணங்களுக்காக உலகத்தில் கவலைப்பட்டு அழுகின்றோமே, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே தனியாக இருக்கும் ஒரு நேரத்திலே அல்லாஹ்வை பற்றி நினைத்து, எமது பரிதாபமான நாம் செய்த பாவங்களை நினைத்து, அவனது தண்டனையை நினைத்து நாம் அழுவோம் என்றிருந்தால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் எங்களை காப்பாற்றிவிடும். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், பொதுவாகவே நல்ல பண்பான குணங்களுடன் அழகான குணங்களுடன் நடப்பதும் நரகத்தை விட்டும் விடுதலை பெறுவதற்கான ஒரு காரணம். அதே போன்று சொன்னார்கள், குறிப்பாக ஒரு விடயம், யாருக்காவது சகோதரிகள் இருந்து அல்லது பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை அல்லது சகோதரிகளை அவர் நல்ல முறையில் பாதுகாத்து ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் விடயத்திலே கவனம் எடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அப்படி வைப்பார் என்றிருந்தால் அவர்கள் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஹதீஸ் அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறது. 4 பெண் பிள்ளைகள் பெற்று கிடைத்து விட்டால் இது என்ன பெரிய கஷ்டம், இவர்களினால் எனக்கும் கஷ்டமே என்று நினைப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், 1க்கு 2 3 சகோதரிகளில் இருந்தால் இவர்களினால் எனக்கும் உண்மையாக சந்தோஷமாக இருக்க முடியாது, எனது கல்யாணமும் தள்ளி போகின்றதே, இவர்களை பார்க்க வேண்டுமே, இவர்களை பாதுகாக்க வேண்டுமே, இது என்ன பெரிய சுமை என்பதை போன்று பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் கிடைத்தால் பயன் இல்லாதவர்கள்,
எமக்கு கஷ்டம் தர வந்தவர்கள், செலவை ஏற்படுத்த வந்தவர்கள் என்று அப்படி பார்க்காமல் அந்த பிள்ளைகளை இப்படி பார்க்க பழக வேண்டும். இவர்கள் என்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போக வந்தவர்கள், நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்தவர்கள் என்று நினைக்க வேண்டும். நபி அவர்களே சொன்னார்கள், யாராவது சில சகோதரிகளை, சில பெண் பிள்ளைகளை அழகான முறையில் வளர்த்து ஆளாக்கிவிட்டால் குன்ன ஹிஜாபம் மினன்னார், நரகத்துக்கு அவன் போவதற்கு தடையாக அந்த பிள்ளைகள் இருக்கப் போகின்றார்கள். எனவே சகோதரிகளையும் பெண் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கும் ஒரு தடையாக வந்தவர்கள் பாக்கியம் என்று நினைக்கும் நிலைமை வந்துவிட்டால் அந்த சுமை சுகமாக இருந்துவிடும். அது ஒரு பாக்கியமாகத்தான் தென்படும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், யாராவது ஒருவரை பற்றி பல தூரம் சொல்லுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், அநியாயமாக அவரை பற்றி அவமானப்படுத்தி பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே சும்மா கேட்டுக்கொண்டிருக்காமல் அவரை பற்றி நான் சொல்லி, இல்லை அப்படி அல்ல, அவர் நல்லவர், எனக்கு தெரியும் என்று அடுத்த சகோதரனின் மானத்தை பாதுகாக்க வாதாடுவது இருக்கின்றதே, அந்த மானத்தை பாதுகாப்பது இருக்கின்றதே, அது நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கான ஒரு காரணம். அடுத்ததாக இன்று நாம் இந்த நாட்களிலே பிடிக்கக்கூடிய நோன்பு அஸ்ஸௌமு ஜுன்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது ஒரு கேடயம், நோன்பு என்பது ஒரு கேடயம். எப்படி போரிலே, போர்க்களத்திலே எதிரியின் வாழ்வீழ்ச்சி அல்லது அம்புகளிலிருந்து எப்படி கேடயம் ஒருவனை காப்பாற்றுகின்றதோ, பாதுகாக்கின்றதோ, அதே போன்று நோன்பு ஒரு மனிதனை பலவிதமான கெடுதிகளிலிருந்து பாதுகாக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ் தெளிவாக சொல்லுகின்றது, அஸ்ஸௌமு ஜுன்னத்தும் மினன்னார், நரகத்தை விட்டும் ஒருவனை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று நபி அவர்கள் சொன்னதாக. இதே நோன்பை நாங்கள் ஒழுங்காக, அழகாக, சரியான முறையில் பிடிப்போம் என்றிருந்தால் அதுவும் ஒரு காரணம்தான். அடுத்ததாக நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நாம் நிறைய சொர்க்கத்தை தரும்படி அல்லாஹ்விடம் கேட்க பழக வேண்டும். துவாக்களிலே, எமது துவாக்களிலே நரகத்தை விட்டும் காப்பாற்று என்று நிறைய கேட்க பழக வேண்டும். ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுகின்றது, யாராவது ஒருவர் 3 முறை அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று கேட்டால் சொர்க்கமே அல்லாஹ்விடம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு என்று. 3 முறை ஒரு மனிதர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினால் நரகமே அல்லாஹ்விடம் சொல்லுமாம், அல்லாஹும்ம அஜ்ருஹு மினன்னார், நரகத்தை விட்டும் நீ அவனை காப்பாற்று என்று. எமது துவாக்களிலே நாங்கள் நிறைய அந்த அருமையான அழகான சொர்க்கத்தை கேட்கவும், அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடவும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தில் சிக்காமல், நரகத்துக்கு போகாமல் பாதுகாப்பு பெறுவதற்கான முக்கியமான ஒரு வழிதான் தர்மங்கள், சதக்காக்கள். சதக்காக்கள் ஆச்சரியமானவைகள். நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? இத்தகுன்னார, நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு? பெரிய கோடிகளும் லட்சங்களும் அல்ல, வலவு பிசுக்கி தம்ரா, ஒரு துண்டு ஈச்சப்பழம், ஒரு துண்டு ஈச்சப்பழத்தை, ஒரு ஈச்சப்பழம் அல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஈச்சப்பழத்தை 2ஆக பிரித்து அதிலே ஒரு துண்டு என்று சொல்லுங்கள். ஒரு துண்டு ஈச்சப்பழத்தை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சதகா அப்படிப்பட்ட சிறப்பு உள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துடைய நினைவு எங்களுக்கு நல்லமல் செய்ய வைப்பது மட்டுமல்ல, செலவு செய்யவும் வைக்கும். இதே போன்ற ஒரு ரமலானுக்கு பின்னால் ஒரு நோன்பு பெருநாள் தொழுகையிலே, திடலிலே நோன்பு பெருநாள் நடக்கின்றது. நோன்பு பெருநாள் தொழுது முடிந்ததன் பின்னால் நபி அவர்கள் அங்கு வந்தவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். பெண்கள் தூரமாகி பின்னால் இருந்தார்கள். பெண்கள் இருக்கும் இடத்துக்கே நபி அவர்கள் போனார்கள். போய் சொன்னார்கள் அந்த பெண்களை பார்த்து, தசத்தக்கன, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஃபஇன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அகலின்னார், நரகத்தில் மிக அதிகமாக நீங்கள் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது. நரகத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். எனவே அதிலிருந்து தப்புவதற்கு சதக்கா கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்ல, அந்த சஹாபி, அவர்களுக்கு அருகில் இருந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அங்கு வந்திருந்த பெண்கள் தான் அணிந்திருந்த தங்கங்களை எல்லாம் கலட்டி அப்படியே தர்மம் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். பெண்களுக்கும் தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கும் சொத்தில் அவர்களும் தர்மம் கொடுக்க பழக வேண்டும். தர்மம் நரகத்தை விட்டும் எங்களுக்கு விடுதலையை பெற்று தரும் என்ற கருத்தை ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் உணர்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தை பற்றிய அறிவு, அதை பற்றிய ஞாபகம், அதை பற்றிய அச்சம் அது எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அச்சத்துடன் வாழுவோம், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்போம். அதை விட்டு மாத்திரம் நாங்கள் தப்பி விடுவோம் என்றிருந்தால் நாம் நாளைக்கு நிச்சயமாகவே வெற்றியாளர்களின் நின்றுமாக ஆகிவிடுவோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த இந்த கண்ணியமான ரமதான் மாதத்தின் இறுதி பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். கடைசி 10 பெருமதியானது. அந்த கடைசி 10லும் சில நாட்கள் சென்று விட்டன. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாங்கள் எஞ்சியிருக்கும் இந்த ஒரு 7-8 நாட்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை தயார் பண்ணி கொள்ள வேண்டும். முழு மூச்சாக இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். இந்த அமலுக்கான இந்த சீசன், இந்த காலம் முடியப் போகின்றது என்றிருந்தால் அதன் கடைசி நாட்கள் பெருமதியானவைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, சில பொழுது அடுத்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நோன்பு பெருநாளாக இருக்கலாம். அந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் அந்த பெருநாளை அர்த்தமுள்ள ஒரு பெருநாளாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்குள்ள ஒரு நாளாக அந்த நாளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நோன்பு பெருநாள் வருகின்றது என்று சொல்லும் பொழுது நோன்பு எங்களுக்கு கடமை. பொதுவாக அந்த நோன்பு முடிந்து பெருநாள் வரும் பொழுது ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஒரு கடமை இருக்கின்றது. வசதி உள்ளவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ர், அந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அந்த ஃபித்ராவை கொடுப்பதிலே கவனம் செலுத்தி அதற்குள்ள ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். யார் மீது கடமை, அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுப்பது, குறிப்பாக எப்பொழுது கொடுப்பது என்ற அந்த சட்டங்களை புரிந்து செய்ய வேண்டும். அந்த ஃபித்ரா என்ற அந்த ஜக்காத்தே அதே ஒரு கடமை, அது ஒரு இபாதத் என்பதனால் அதனுடைய சட்டங்களை புரிந்து அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். பெருநாளை தினத்தன்று பெருநாள் தொழுவதற்கு முன்னால் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு குறிப்பான ஒரு நேரம். எனவே பெருநாள் தொழுகையை விட பிற்படுத்தும் நிலைமையை ஏற்படுத்தாமல் இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தலத்தில் நடந்து கொண்ட முறை அல்லது நபி அவர்களுடைய செயல்முறை, நபியுடைய சுன்னா என்று சொல்லுவோமே, நபி வழி, அதை நாங்கள் பார்த்தால் நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக போவதற்கு முன்னால் ஈச்சப்பழங்கள் சிலதை சாப்பிட்டு விட்டு செல்லுவார்கள். அதையும் ஒற்றைப்பட சாப்பிடுவார்கள். 3, 1, 5 என்பது போன்று ஒற்றைப்பட சாப்பிடக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு பொதுவான திறந்த வெளியில் தான் நபி அவர்கள் பொதுவாக நோன்பு பெருநாள்களை பொதுவாக தொழுது இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக போகும் பொழுது ஒரு வழியால் சென்று இனி வேறொரு வழியால் திரும்பி போகக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இது போன்ற பெருநாள் தினத்தில் எமது கடமை அல்லது பெருநாள் தினத்தில் நபி அவர்கள் நடந்து கொண்ட நபியுடைய செயல்முறை, நபி வழிகள் இருக்கின்றனவே, இவைகளை நாங்கள் புரிந்து அப்படி செயல்பட வேண்டும். ஃபித்ரா என்று வரும் பொழுது அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எதற்காக கடமை என்று ஒரு சஹாபி சொல்லும் பொழுது 2 காரணங்களை சொல்லுகிறார். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வல் ரஃபஸி வ துஅமத்தன் லில் மசாக்கீனி. ஒரு காரணம், இந்த நோன்புடைய காலத்திலே நடந்த சின்ன சின்ன குறைகள், தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளிலிருந்து இந்த நோய்மை தூய்மைப்படுத்தும். நாம் கொடுக்கும் ஃபித்ரா, எமது நோன்பிலே நடந்த தவறுகள், பிழைகள் இருந்தால் அது அந்த துப்புரவு பண்ணும். எப்படி ஜக்காத்து கொடுப்பதனால் ஒருவருடைய பொருள், அவருடைய பொருளும் பணமும் எப்படி துப்புரவாகின்றதோ, எப்படி ஃபர்தான தொழுகையில் வரும் குறைகளை சுன்னத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்கின்றதோ, அதை போன்றே அடுத்த காரணமும் ஒன்று இருக்கின்றது. துஅமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக. நல்ல நாள் பெருநாளிலே வசதி உள்ளவர்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவார்கள். வசதி இல்லாத ஏழைகள் சில நேரத்திலே அன்றைக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடுவது ஒருபுறம் இருக்க, பசிக்கு சாப்பிடுவதும் இல்லாமல் இருக்கலாம். எனவே அந்த ஏழைகளுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஃபித்ராவுடைய நோக்கங்களில் ஒன்று என்று இஸ்லாம் சொல்வதை பார்த்தால் ஒன்று புரிகின்றது. என்ன தெரியுமா? அந்த நல்ல நாள் பெருநாளிலே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளிலே நாங்கள் ஏழைகளை கவனிக்க வேண்டும். நாம் மாத்திரம் வசதி இருக்கின்றது என்று நாம் நிறைய ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு நாம் பெருநாளை கொண்டாடுவது மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஏழைகளை யோசிக்க வேண்டும். ஆடை வாங்க வசதி இல்லாத எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். விதவைகள் என்று, அனாதைகள் என்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றுக்கு 10 நாங்கள் உடை வாங்குவதும் விதம் விதமாக உணவுகளை சமைத்து கொண்டிருப்பதும் ஆடம்பரத்திலும் வீண்விரயத்திலும் பெருநாளை கழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அந்த ஏழையை நினைக்க வேண்டும். இஸ்லாம் அந்த அர்த்தத்தை இந்த ஃபித்ராவிலே சொல்லி இருக்கின்றது. எனவே இவைகளை புரிந்து நாங்கள் செயல்படுவோமாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி சுவர்க்கவாதிகளாக எங்களை ஆக்கி விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.